இப்போ இருக்கிற கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 2 டீம் இருக்கிற ஃபார்மை பார்த்தா இன்றைக்கி 300 ரன் சேஸ் பண்ணிவிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாமே பார்த்தா தலைகீழ நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இவங்களுக்கும் அப்படி என்ன நடந்திருக்கு? எஸ்ஆர்ஹெச்சை பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். லக்னோவில் இருக்கிற அவங்களுடைய கீப்பரான ரிஷப் பண்ட் கேப்டன்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டீமோட ஃபீல்டருமான இம்பேக்ட் பிளேயருமான நிக்கோலஸ் பூரன் என்னங்க அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ம் 4மா போகிறத மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் வந்துட்டோம். ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 26 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரன் அடிச்சிருப்பாங்க. 18 பாலுக்கு அவங்களுடைய அரை சதத்தை போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ வேறு லெவல். இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் டீமில் விளையாடின பூரன் இப்போ அவங்களுக்கு எதிராகவே விளையாடிருக்காங்க. சூப்பர் கேமாக இருக்குது. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகல. ஒரு பக்கம் நிக்கோலஸ் பூரன் பார்த்தீங்கன்னா பவுலர், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பவுலிங் லைனப்பை பார்த்தீங்கன்னா கதற விட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீ மட்டும் அடிப்பியாடான்னு மார்ச்சி பார்த்தீங்கன்னா அடிச்சாடு பாருங்க. ஒரு 2 சிக்ஸு பார்த்தீங்கன்னா தொடச்சி அடித்தார். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் பயங்கரமான சிக்ஸாக இருந்தது. அது லைட்டாக ப்ளே தான் பண்ணார். ஸோ அது பார்த்தீங்கன்னா 6 லைனில் போய் விழுந்திருக்கோம். வேறு லெவலாக இருந்திருக்கும். அவங்களோட எஸ்ஆர்ஹெச்சான தலைவர் காவ்யா மாறன் அவங்க பார்த்தீங்கன்னா தலையில் துண்டு போட்டுன்னு தான் உட்காரல, தலையில் கையை வச்சுட்டு தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்காக இதுக்கு முன்னாடி நடந்த ராஜஸ்தான் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க 2 பேருக்கும் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டார்கெட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தா வின்னிங்கில் இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். ஆனால் இப்போ 2வது நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லக்னோ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஐபிஎல் ஆக்ஷன் 2025க்கான மெகா ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் எந்த ஒரு டீமுமே எடுத்திருக்க மாட்டாங்க. இது என்னடா ரொம்ப வருத்தமாக போச்சு. சரியான ஃபார்ம்லையும் வேறு இல்லைன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு எந்த டீமும் எடுக்கல. எல்எஸ்ஜி என்ன பண்ணாங்கன்னா ஸோ இவங்களை வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாங்க. ஸோ அவங்க டீமில் ஒரு பிளேயருக்காக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டு ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூரை பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே எடுத்தாங்க. டீமுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சரியாக ஃபார்ம் இல்லை. 2வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்தாங்க. போன மேட்ச்சில் செஞ்சுரியில் போட்ட இஷான் கிஷன் விக்கெட் பார்த்தா டக் அவுட் ஆகிட்டுக்கு பெவிலியனில் உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா விக்கெட்டையும் பார்த்தா சூப்பராக தூக்கியிருப்பாங்க. ஓப்பனிங்கில் 2 பேர் விக்கெட்டும் பார்த்தா தரமாக தூக்கும். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணால் 220 230 மேலே கன்ஃபார்ம் வரும். ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 200 தொடலைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சரியாகவே விளையாடலை. ஷர்துல் தாக்கூரோட ஓவரை பார்த்தீங்கன்னா யாருமே சரியாக ஆடலை. இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஷர்துல் தாக்கூர் 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ விக்கெட் டேக்கரில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுடைய ஷர்துல் தாக்கூர் தான். இப்போ இந்த மேட்ச்சில் யார் தானே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாஸை வின் பண்ண லக்னோ பார்த்து நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா இது ரியன் பராக் மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அப்படி இல்லை, எந்த ஒரு தப்பும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பண்ணலை. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சிட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஓப்பனிங் செட்டப் அபிஷேக் சர்மா ஹெட்டையும் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி தூக்கிட்டாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளேயே தூக்கிடுவோம். ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் வந்த லைனப்பை பார்க்கலாமா? ஸோ டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா 28 பால் விளையாடி இருப்பாங்க. 47 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்கிட் வர்மா அவங்க வந்திருப்பாங்க. 13 பாலுக்கு 36 கேம் ஒரு ஸ்மால் கேமியோ விளையாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி 28 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 32 ரன் அடிச்சிருப்பாங்க. அப்போ எல்எஸ்ஜியோட பவுலிங் லைன் இப்போ பார்க்கணும்ல, காவ்யா மாறன் பார்த்தா தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துட்டாங்க. ஸோ ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 34 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பிரின்ஸ் யாதவ் யாருப்பா இந்த பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. டிவிக் சிங் இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 40 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. சரி, பேட்டிங் லைன் நம்ம பார்த்துருக்க எஸ்ஆர்ஹெச் அண்ட் லக்னோ யார் யாரெல்லாம் ஃபார்மில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நிக்கோலஸ் பூரன் 26 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ வேறு லெவல். மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா 31 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருப்பாங்க. 2வது 50 அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் அப்துல் சமத் 8 பாலுக்கு 22 ஆடி மேட்சை முடிச்சிருப்பாங்க. அப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் யார் தான் பவுலிங் நல்லா போட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேட் கம்மிங்ஸ் அவங்களுடைய கேப்டன் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அக்ஷர் பட்டேல் 2 ஓவர் போட்டு 22 ரன் கொடுத்து 1 விக்கெட். முகமது ஷமி 3 ஓவர் போட்டு 37 ரன் கொடுத்து 1 விக்கெட். எல்லோரும் பார்த்தா ரன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நிக்கோலஸ் பூரன் ஆப்போசிட்லேருந்து அடின்னு வாங்கிட்டார். ஸோ அதனாலே இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16.1 ஓவருக்குலாம் இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 190 பார்த்தீங்கன்னா ஈஸியாக டார்கெட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்றைக்கி நடக்க போகிற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இவங்கள யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் காமான்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.